2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கேள்விப்பட்டிருப்போம், 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ போர்ஷா புதுசாக 6 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று டெவலப் பண்ணுறாங்க. இதை நாங்கள் மட்டும்தான் பண்ணுவோம், இது வேறு யாருக்கும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 81 பேஜஸ்க்கு ஒரு பேட்டன்ட் ஒன்று அப்ளை பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக யாருக்கும் தெரியாது. இன்னும் எல்லாரும் அதை கெஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இன்டர்நெட்டில் லீக் ஆன ஒரு சில இமேஜஸ் வச்சு, ஒரு சில டேட்டாவெல்லாம் வச்சு இப்படி தான் ஒர்க் ஆகும், இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கெஸ் தான் இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பேசிக்கலி நம்ம யூஸ் பண்ற 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ்ல மொத்தம் 4 ஸ்ட்ரோக் இருக்கும். ஒன்று இன்டேக், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட். இன்டேக்ல பிஸ்டன் கீழே வரும், கம்ப்ரெஷன்ல மேலே போகும், திரும்ப பவர்ல கீழே வரும், திரும்ப எக்ஸாஸ்ட்ல திரும்ப மேலே போகும். இதுதான் 4 ஸ்ட்ரோக்ஸ். ஆனா இந்த போர்ஷாவோட 6 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 6 ஸ்ட்ரோக்ஸை 3 ஸ்ட்ரோக்ஸாக பிரிச்சிருக்காங்க. இன்டேக், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட். ஸோ இதுதான் அவங்களோட 6 ஸ்ட்ரோக்ஸ். ஜஸ்ட் சும்மா 2 எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரென்ஸ், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கிராஃப் போதும். இந்த ஆக்சஸ் என்னதுன்னா பிஸ்டன் ட்ராவல் பண்ணுறது. அதாவது இந்த கிராஃப் மேலேருந்து கீழே போச்சுன்னா பிஸ்டன் கீழே வருது அப்படின்னு அர்த்தம், கீழேருந்து மேலே போச்சுன்னா பிஸ்டன் மேலே போகுதுன்னு அர்த்தம். இது என்னென்னா என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் நடக்குது அப்படின்றது, ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரோக் நடக்கும்போதும் கிராங்க் ஷாஃப்ட் எத்தனை டிகிரி சுற்றுது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கிராஃப் இது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே அந்த இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்டேக் ஸ்ட்ரோக், பிஸ்டனோட ட்ராவல் 10லேருந்து இங்கே 2 வரைக்கும் வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டேக் ஸ்ட்ரோக். அதுக்கப்புறம் திரும்ப கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் 2ல் ஆரம்பித்து 12 வரைக்கும் போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிஸ்டன் கீழே வந்துட்டு மேலே போகிறது, மேலேருந்து கீழே வர்றது, கீழேருந்து மேலே போகிறது, இது வந்து எப்பயுமே ஒரே டிஸ்டன்ஸில் இருக்காது. டிஸ்டன்ஸ் மாறுது, விச் மீன்ஸ் கம்ப்ரெஷன் ரேஷியோ மாறுது, விச் மீன்ஸ் இட் இஸ் அ வேரியல் கம்ப்ரெஷன் ரேஷியோ இன்ஜின். அந்த கம்ப்ரெஷன் ரேஷியோவை எப்படி வேரி பண்ணுறாங்க அப்படின்றத அப்புறமா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 10லேருந்து 2க்கு வருது, அப்புறம் 2லேருந்து 10க்கு போகாமல் 12 வரைக்கும் ஏறுது, அப்புறம் 12லேருந்து திரும்ப 2க்கு தானே வரணும், 2க்கு போகாமல் 0 வரைக்கும் போகுது. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு கம்ப்ரெஷன் ரேஷியோ, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு கம்ப்ரெஷன் ரேஷியோ, இங்கேருந்து இங்கே வரைக்கும் வேற ஒரு கம்ப்ரெஷன் ரேஷியோ, அதுக்கப்புறம் திரும்ப 0லேருந்து 12 வரைக்கும் போகுது, அதுக்கப்புறம் 12லேருந்து திரும்ப 2 வரைக்கும் வருது, அப்புறம் 2லேருந்து திரும்ப 10க்கு போகுது. ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 5 6 மொத்தம் 6 ஸ்ட்ரோக். 6 ஸ்ட்ரோக்கில் இது ஒரு கம்ப்ரெஷன் ரேஷியோ, இது ஒரு கம்ப்ரெஷன் ரேஷியோ, இது ஒரு கம்ப்ரெஷன் ரேஷியோ. ஸோ மொத்தம் 3 கம்ப்ரெஷன் ரேஷியோ 6 ஸ்ட்ரோக்கில் இருக்குது. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இன்டேக் நார்மலாக ஆகுது, அதுக்கப்புறம் திரும்ப கம்ப்ரெஷனும் நார்மலாக ஆகுது, அதுக்கப்புறம் திரும்ப பவர் ஸ்ட்ரோக்கும் நார்மலாக தான் ஆகுது, திரும்ப இன்னொரு கம்ப்ரெஷன், அதாவது நார்மலான 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் எக்ஸாஸ்ட் நடக்கிற இடத்துல திரும்பியும் கம்ப்ரெஸ் பண்ணி திரும்ப அதுலேருந்து பவரை ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கு க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த 6 ஸ்ட்ரோக் இன்ஜின். இவ்வளோ தான் இதில் நம்மளுக்கு புரிஞ்சது. இந்த இன்டேக், கம்ப்ரெஷன், பவர், திரும்ப கம்ப்ரெஷன், பவர் அப்படி பண்ணுறாங்கல்ல, இந்த 2வது கம்ப்ரெஷன் 2வது பவர் எதை வச்சு பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அந்த இடத்துல எப்படி ஸ்பார்க் இக்னைட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல எவ்வளோ ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, ஏற்கனவே உள்ளே இருக்கிற ஃபியூலை தான் திரும்ப பர்ன் பண்ணுறாங்களா, இல்லை எக்ஸ்ட்ராவாக ஃபியூலை ஆட் பண்ணுறாங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியல. இதில் இவங்க லீக் பண்ணியிருக்கிற இமேஜஸை வச்சு எந்த இன்ஃபர்மேஷனையும் வச்சு அந்த டேட்டாவை நம்மளால் எடுக்க முடியல. இன்னொரு விஷயம், இந்த கம்ப்ரெஷன் ரேஷியோ வேரி ஆகிறது. ஃபஸ்ட்டு 10லேருந்து 2 வரைக்கும் வருது, அப்புறம் 2லேருந்து 12 வரைக்கும் போகுது, அப்புறம் 12லேருந்து 0 வரைக்கும் வருது. இந்த மாதிரி கம்ப்ரெஷன் ரேஷியோ வேரி ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்களோட கிராங்க் ஷாஃப்ட் டிசைன். இந்த கிராங்க் ஷாஃப்ட்டை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிராங்க் ஷாஃப்ட்டை நீங்கள் இன்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டோம், ஏன்னா இது ரொம்ப புதுசு. இந்த கிராங்க், இப்போ நார்மலாக நம்ம கிராங்க் ஷாஃப்ட் எப்படி இருக்கும், மேலே இருக்கிற கேம் ஷாஃப்ட்டும் கீழே இருக்கிற கிராங்க் ஷாஃப்ட்டும் ஒன்றா கனெக்டாக இருக்கும். ஸோ இது சுற்றுற டைமிங்கும் இது சுற்றுற டைமிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிங்கில் 2 சுற்றும். அண்ட் இந்த கிராங்க் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா நார்மலான கிராங்க் ஷாஃப்ட் மாதிரி தான் இருக்குது. பட் அது சுற்றுறது 2 கியர்ஸை யூஸ் பண்ணி சுற்றுறாங்க. இந்த சுற்றி ஒரு கியர் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் ரிங் கியர். அப்புறம் இங்கே ஒரு சின்ன கியர் இருக்குல்ல, இது வந்து பிளானட் கியர். ஸோ இது எப்படின்னா, இந்த பிளானட் வந்து இந்த ரிங்கை சுற்றி இப்படி சுற்றும், இப்படி வரும். இந்த கியர் இதில் இந்த ரிங்கில் சுற்றும் போது அந்த கியருக்கு உள்ளே அட்டாச் ஆகிருக்கிற கிராங்க் ஷாஃப்ட் சுற்றும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கியர் வந்து இப்போ இப்படி இருக்குன்னு வைங்க, அந்த கியரோட சென்டர் வந்து இங்கே எக்ஸாக்ட் சென்டரில் இருக்காது, அது ஒரு ஆஃப் செட்டில் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாக்ட் சென்டரில் இருந்துச்சுன்னா அந்த கியர் இப்படி சுற்றும், இப்போ ஒரு ஆஃப் செட்டில் இருந்துச்சுன்னா அந்த கியர் இப்படி சுற்றும். இதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட்.
இப்போ இந்த ஆஃப்செட் இவங்க இப்படி வச்சிருக்கிறனால இந்த கிராங்க் ஷாஃப்டோட மோஷனும் ஒரு மாதிரி நார்மலாக இப்படி சுத்தாமல் ஒரு மாதிரி இப்படி சுற்றும் போல. அதனால தான் இந்த கம்ப்ரெஷன் ரேஷியோவை அவங்களால வேரி பண்ண முடியுது அப்படின்றது தான் இப்போ இருக்கிற புரிதல். ஸோ இதை எக்ஸாக்டாக எப்படி பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கம்ப்ரெஷன் ரேஷியோக்கும் செகண்ட் கம்ப்ரெஷன் ரேஷியோக்கும் எப்படி ஸ்விட்ச் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் எதுலேயுமே இல்லை. அது போர்ஷா சொல்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா, இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் டிசைன், ரொம்ப ரொம்ப புது டிசைன், இது வரைக்கும் உலகத்தில் யாரும் பார்க்காத விஷயங்கள் போர்ஷா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். என்ன தான் இவங்க காம்ப்ளிகேட் பண்ணாலும் அது அவங்க பேட்டன் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்காங்கன்னா இது வந்து உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும் கண்டிப்பாக. இது நான் ஒரு போர்ஷா ஃபேன் அப்படின்றதுனால சொல்லலை, பட் திஸ் இஸ் சம்திங் வெரி நியூ. இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற ஒரு விஷயம். எல்லாரும் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஈவியை நோக்கி போயிட்டு இருக்கிற நேரத்தில் நான் இன்ஜின்ஸை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு போர்ஷா ஒரு 6 ஸ்ட்ரோக் இன்ஜினை டெவலப் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு 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 பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு இந்த இன்ஜினை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த இன்ஜினில் இருந்து உங்களோட புரிதல் என்ன, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பேசலாம்.